மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரிங்களா? நீங்க படிப்பீங்கல்ல? சரி, உங்களுக்கு என்ன போலீஸ். அது நிறைய நம்ம கேம்ஸ்ல விளையாடுறீங்களா? NSS, NCC எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் கேம்ஸ்லாம் யார் யார் விளையாடுறீங்க? என்னென்ன கேம்ஸ் விளையாடுறீங்க? வெளியே விளையாடுறது இது எல்லாமே ஸ்கூலுக்குள்ள விளையாடுறதா இருக்கு. வெளியே என்ன விளையாடுறீங்க? கபடி, இதெல்லாம் வாலிபால், பாஸ்கெட் பால், அந்த ஸ்பெசிஃபிக் டீச்சர்ஸ் வேகன்சி ஏதாவது இருக்கா? என்னென்ன போன வருஷம் டெக்ஸ்டேஷன்ல காம்படிஷன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இந்த இயர் வரைக்கும் கவுன்சிலிங்ல வரலாம் அப்படி வரலன்னா அவங்களுக்கு இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே பெரிய விஷயங்கள். அதுக்கானது நம்ம பண்ணி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்றாங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்னலாம் மாத்தணும்னு நினைப்பீங்க? நீங்க ஸ்கூல்ல இந்த வசதிகள்லாம் இல்ல, இந்த வசதிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது என்ன? சும்மா தைரியமா சொல்லுங்க. இந்த பாத்ரூம் வசதி நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கும், சானிட்டரி பேட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்டா இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், சாப்பாடு டேஸ்ட் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க. வேற உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அத மேடத்துக்கு சொல்லி நீங்க என் இடத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் மாத்துவேன் அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இந்த வசதிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப பாப்பா அருமையா சொன்னாங்க, அதே மாதிரி உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் வெளியே அனுப்பிச்சிடணும், நம்ம மட்டும் பேசுறோம். கிளாஸ்ல பெயிண்ட் அடிச்சு நம்ம நல்லா கம்ப்யூட்டர் லேப் தான் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு? 20 கம்ப்யூட்டர். அதுல எத்தனை கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது? ஒர்க் பண்ணல. நம்ம இப்ப பாத்துக்கோங்க. சரி, நல்லா படிங்க சரிங்களா? ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எல்லா தயாரிப்பும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா? இது படி. ஸ்கூல்ல என்னென்ன வசதி வேணும்? அந்த சட்டமன்ற தொகுதியோட பிரதிநிதி சரிங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கறதுக்காக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் சால்வ் பண்ணி தருவேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இல்லையோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வசதியில இந்த ஸ்கூல்ல இருந்தா நல்லா இருக்கும். சும்மா சொல்லுங்க, தைரியம் சொல்லுப்பா. தைரியமா என்ன தெரியும் உடனே சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லுங்க. இப்போ என் இடத்துல இருந்தா நாளைக்கு நீங்க வரணும்.
என்னோட இடத்துக்கு வரணும் இல்ல பெரிய லைன் அப்படி நீங்க வந்தீங்கன்னா இந்த வசதிகள்லாம் ஏன் ஸ்கூலுக்கு நான் பண்ணுவேன், நீங்க பெரிய லைன் இந்த வசதி எல்லாம் நான் பண்ணுவேன் நீங்க நினைக்க முடியாது. சொல்லுங்க, யாராவது கை தூக்கிட்டு சொல்லுங்க பாப்போம். கீழே 6th அழகா சொன்னாங்க. சொல்லு சொல்லு. சொல்லுங்க. ஜன்னல், இந்த ஜன்னல். அப்புறம் டாய்லெட்லாம், டாய்லெட் வசதிலாம் இருக்கா? இது நாப்கின்லாம் எப்படி யூஸ் பண்றீங்க? பேட் எல்லாம் அதை டிஸ்போஸ் பண்றது எப்படி பண்றீங்க? கிளீனா பண்றீங்களா? நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா மடிச்சு அந்த மாதிரி பண்றீங்களா? வேற ஃபேன் வசதிலாம் ஓகேவா? நல்லா படிங்க. மனப்பாடம் இதுக்கான மீனிங் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. எத்தனை பேருக்கு இங்க மீனிங் தெரியும்? தைரியமா சொல்லி எந்திரிச்சு மீனிங் நடத்தும் போது மீன் குறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? எந்திரிச்சு சொல்லு. டெண்டர்னஸ்னா என்னது? I felt the love and tenderness in it. ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்லு. Our love is everlasting. அப்படின்னா சொல்லு. ஒண்ணு தைரியமா சொல்லு. everlasting மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க அன்பையும் என்னையும் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறீங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ இதுக்கு மீனிங் தெரியுது. யாராவது ஒரு பொண்ணு கேட்டு கேட்குறாங்க, அப்புறம் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் அப்படின்னு தெரியுமான்னு சொல்லுமா? அதுதான் மேம், அந்த கேஸ் தான். அதாவது புக்ல இருக்க மீனிங் வந்து தெரியாம தான் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம அப்படியே படிச்சு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான். நானும் இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். இதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ண போகணும். அது மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியா புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு 3 பெஞ்ச் அந்த இது வந்து இருக்காது. சரி, மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்டே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சது சொல்லு. அப்படி சொல்லுவாங்க கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுங்க. சென்டென்ஸ் கேட்க சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்க.
ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? ப்ரொஃபஷன். இது நீங்க லாஸ்ட் அதனால நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே இருந்து என்ஜிஓலாம் வரணும். இந்த என்ஜிஓல இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கான இது கொடுங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த இங்கிலீஷ்ன்றது இப்போ ஒரு வெளியே நீங்க போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி. நன்றி.